ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கசகசா. இந்த கசகசா வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை இப்போ நான் தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறணும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சத்தானது இது கசகசா, சாப்பிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை தண்ணியில் தான் இது நல்லா 1/2 hour ஊறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம எல்லா தண்ணியில் சேர்த்துக்கலாம். எல்லாம் கழுவி வச்சிடலாம். நான் வந்து ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். 5 இருக்குது, 1 கட் பண்ணியாச்சு. இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். இது நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் தோலை நீக்கி இந்த சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம நல்லா ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி இந்த ஆயில் தான் எடுக்க போகிறேன். கசகசா உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டும் சேர்த்து கசகசா நல்லா பேஸ்ட் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறோம். இந்த ஆயிலில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ ஆயில் எவ்வளோ வேணும்னு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. அதையே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து நல்லா சூடு ஏறட்டும். உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். க்ளீனாக சுத்தம் பண்ணி இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடு ஏறிடுச்சு. வாங்க அதில் சேர்த்துலாம். பொறுமையாக எண்ணெய் சேர்த்துடும், பார்த்து பொறுமையாக சேர்த்துங்க. அதில் அவ்வளோதாங்க, நல்லமாக கலக்கி விட்டுக்கலாம். கலர் வருது பாருங்கள். இந்த ஆயிலில் நல்லா கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்மையாக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த ஆயிலில். நான் மொதல் டைம் செய்யும்போது எப்படி சாப்பிட்றதுன்னு தான் யோசித்தேன். இப்போ டெய்லி இதில் தான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிச்சு. அடிக்கடிக்கு நம்ம இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடிக்கு கலக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த கரண்டி தான் இதுக்கு வசதியாக இருக்கும். எப்போவுமே ஏன் இந்த கரண்டி இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க. இந்த கரண்டி தான் இந்த மாதிரி கலக்கி விடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். மிக்ஸி ஜாருக்கு கசகசாவை மாற்றியாச்சு. இது கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 பாகம் வதங்கியிருக்கு உருளைக்கிழங்கு. இந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சைஸில். அது கூடவே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கசகசாவை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், பார்த்தா தெரியுதில்ல, நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. இந்த கசகசாவும் உருளைக்கிழங்கும் செம்மையாக டேஸ்ட்டு கொடுக்கும். கூட ஆயிலும் சேர்த்து ஃப்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும். அந்த ஆயில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த 4 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி இதில் நான் சேர்க்குறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கசகசா சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சுக்கிற கசகசாவை இதில் நான் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலக்கி விடணும். உருளைக்கிழங்கும் கசகசாவும் நல்லா வதங்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது. நம்ம அந்த மிக்ஸி ஜாருக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது.
பாருங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதில் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கல. எவ்வளோ தண்ணினா ஒரு 5 ஸ்பூன் தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோ தண்ணி தான் நான் ஊற்றி மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. பாருங்கள் உப்பு நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு. இதை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கசகசாவும் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. நான் மூடி வச்சு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுருந்தேன். பாருங்கள் இதில் இப்போ நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்போ தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. திரும்ப கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு கசகசா பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.